நம்ம மால் இன்னைக்கு ஸ்பெஷல் ஈவென்ட் இருக்கு, லைவ் ரேடியோ. லைவ் ரேடியோவை ஹோஸ்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான ஆர்ஜே சுக்குலா பிரசாத். என்னோட ஃபேவரட் ஹோஸ்ட் சுக்லா சாரை நான் பார்த்தே ஆகணும். ஜோர்தார் பாத்து ஜாக்கிரதை. சுக்லா சார், பிரசாத் சார், பிரசாத் சார், சுக்லா பிரசாத் சார். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக உங்க ஆர்ஜே சுக்குல பிரசாத் உங்க முன்னாடி லைவ்ல வந்திருக்கேன். ரேடியோல என்னோட லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை மகேஷோட கார்ல மிட் ஸ்கிரீன் உடைஞ்சிருந்ததை பார்த்து நரேஷ் மகேஷ் கிட்ட உன் காரோட வின் ஸ்கிரீன் எப்படி உடைஞ்சதுன்னு கேட்டான். அதுக்கு மகேஷ் தினேஷ் பூவை தூக்கி போட்டு உடைச்சிட்டு சொன்னான். நரேஷ் அதுக்கு பூவால எப்படி வின் ஸ்கிரீன் உடையும்னு கேட்டான். அதுக்கு மகேஷ் சொன்னா பூவோட பூத்தொட்டியும் இருந்துச்சுன்னு. எவ்வளவு காமெடியா இருக்குல்ல? நான் சொன்ன ஜோக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜோர்தார். ஜோர்தார், உங்க வாய்ஸ இந்த நாடே கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் எதுவுமே பண்ணல, ஆனா உங்களை மாதிரி ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்படுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜோர்தார் ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஜோர்தார், உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க பேசுற ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்களை வாழ்த்துறேன். நீங்க எப்பவுமே வாழ்க்கையில முன்னேறணும். Thank you so much. சரி, சொல்லுங்க, எந்த சாங்க உங்களுக்காக நான் ப்ளே பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ப்ளே பண்ணணும்? ஏதாவது ஒரு நல்ல பாட்டா ப்ளே பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜோர்தாருக்காக இப்போ ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டு இருக்கு. அதை இப்ப நீங்களே கேளுங்க. பிரேக். தம்பி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சார், நிஜமாவே என்னால ஆர்ஜேவாக முடியும்னு உங்களுக்கு தோணுதா சார்? கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நீ ஆர்ஜே ஆகவே மாட்டே. ஆனா சார், இப்பதானே நீங்க என்னோட குரலை புகழ்ந்தீங்க. அப்ப நான் லைவ்ல இருந்தேன். அப்ப இவனோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, இப்போ இது நல்லா இல்லன்னு சொல்றீங்களா? இவன் பேசும்போது யாரோ இவனோட கழுத்தை அழுத்தற மாதிரி இருக்கு. சார், நான் ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? நீ ரொம்ப ஸ்லோவா பேசுற. நீ ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பண்ற ஷோவோட டைமே முடிஞ்சு போயிரும். உங்களுக்கு மரியாதையே தெரியாதா? ஜோர்தார் உங்களோட ஃபேன், உங்கள மாதிரியே ஆர்ஜே வாங்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க என்னடான்னா அவனை கிண்டல் பண்றீங்க? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். இவனால டிஜே ஆக முடியும். ஏன்னா அதுல பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஆர்ஜேவா கண்டிப்பா இவனால ஆக முடியாது. என்ன மாதிரி ஒரு ஆர்ஜேவா அவனால கண்டிப்பா ஆக முடியாது. தம்பி, உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவன இதுவரை நாங்க பார்த்ததே இல்ல. என்ன புரிச்சுதா? நான் ரொம்ப வித்தியாசமா பேசுறேன்ல, என்னோட வாய்ஸ் நல்லாவே இல்லல்ல. இல்ல ஜோர்தார், இன்னைக்கு என்னோட வாய்ஸ்னால தான் நான் இன்னைக்கு அவமானப்பட வேண்டியதாவே ஆயிடுச்சு. ஜோர்தார், நீ ரொம்ப நல்லாவே பேசுற. என்ன புரிச்சுதா? ஆமா சார், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சார். பாத்தியா, இவனும் என்ன கிண்டல் பண்றான் பாத்தியா? இல்ல ஜோர்தார், நான் நிஜமா தான் சொல்றேன். நீ பேசுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா சுக்லா பிரசாத்துக்கு பிடிக்கவே இல்லையே. அவனை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. இங்க பாரு ஜோர்தார், எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஆர்ஜேக்கும் குறைஞ்சவன் இல்ல. ஆனா உங்களை தவிர என்ன யாரும் ஆர்ஜேவா ஏத்துக்க மாட்டாங்களே. எல்லாம் நடக்கும். எங்க பாரு ப்ரோஷர், ரேடியோக்காரங்க புது ஆர்ஜே தேடுறாங்க. நீ ஆடிஷன் குடுக்கற, ஆர்ஜேவா மாறுற. என்ன புரிச்சுதா? நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? ஆடிஷன்ல என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நண்பா. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ இதுல பெஸ்டா இருப்ப. போது நிறுத்துறியா? என்ன அழ வைக்க பாக்குறியா? மத்தவங்கள அழ விடணும். என்னால ஆர்ஜேவா ஆக முடியுமா? ஆல்ரெடி நீ ஆர்ஜே வாயிட்ட. நீ ஆடிஷன் மட்டும் கொடுத்தீனா போதும். நான் கண்டிப்பா ஆடிஷன் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா செலக்டும் ஆவேன். அப்படி போடு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இங்க ஒரு குரலுக்கான தேடல் நடந்துட்டு இருக்கு. இங்க செலக்ட் ஆகுறவங்க ஆர்ஜே ஹோஸ்ட் ஆயிடுவாங்க. அதாவது ரேடியோ ஜாக்கி. உங்களை ஜட்ஜ் பண்ண போறது 4 ஜட்ஜஸ். உங்களை 3 பேர் பாப்பாங்க.
இன்னொரு ஜட்ஜ் சீக்ரெட் ஜட்ஜ். அதாவது அவர் உங்களை பார்க்க மாட்டாரு, நீங்களும் அவரை பார்க்க முடியாது. அவர் உங்க குரலை மட்டும் கேட்டு டிசைட் பண்ணுவாரு. அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணி தான் யாரு ஜெயிக்க போறாங்கன்றத சொல்லுவாங்க. ஓகே गाइस, ஆல் தி பெஸ்ட். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. மம்ம மியா கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள அனுப்புங்க. ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷோக்கான டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்போட ரூல்ஸ் என்னன்னா நோ தேங்க்யூ, நோ சாரி. இன்னைக்கு நம்மளோட காலர் காஞ்சிபுரத்துல இருந்து கிரண். எப்படி இருந்தது என்னோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு, வாய்ஸ் வேற லெவல். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அது என்னன்னா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது எனக்கு சரியாவே புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? மீனிங்கே இல்ல, அதனால நீ ரிஜெக்ட். மம்ம மியா இவங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து நான் தான் சொல்ல போறேன். நீ எதுக்காக இவ்வளவு டான்ஸ் பண்ண? இவ்வளவு டான்ஸ் பண்ணனா அப்புறம் அந்த மைக்ரோஃபோன் உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விழுந்துரும். இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுனா ஹோல் டைம் நீ மட்டும் தான் பேசிட்டு இருப்ப. நான் உன்னை நிறுத்தி பேசல, இதான் என்னோட ஸ்டைல். என்னோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலனா நான் உங்களோட வேலையை செய்ய மாட்டேன். அப்படின்னா போ, நான் சொல்றேன்ல, கெட் அவுட். என்ன எல்லாரும் டல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருந்துச்சு. அடடா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள நீங்க எப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க? சரி, நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். குட் மார்னிங் சென்னை. அப்புறம் எல்லாருக்கும் தோத்தாராம் ஹலோ சொல்றேன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பாட்டை ப்ளே பண்ண போறேன். அதாவது ரொமான்டிக் சாங். நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு? ஓஹோ, so funny, so handsome. நீங்க கலக்கிட்டீங்க, வேற லெவலா இருந்துச்சு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதுவும் பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னன்னா இவரோட லாங்குவேஜ் எனக்கு புரியல. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அப்படின்னா ரிஜெக்ட், இவரும் ரிஜெக்ட். மம்ம மியா உன்னோட லாங்குவேஜால தான் எல்லாமே மோசமாயிடுச்சு. இங்க பாருங்க, நான் நிஜமாலுமே பட்டைய கலப்புவேன். சூப்பரான பாட்டை ப்ளே பண்ணுவேன். நானும் டான்ஸ் ஆடுவேன், எல்லாரையுமே டான்ஸ் ஆட வைப்பேன். லிசனர்ஸ டான்ஸ் ஆட வைப்பேன். மம்ம மியா உன்னால இத பண்ண முடியாது. போ போ, போயிடு வா. பை பை. இத பாரு, உனக்கு ஆல் தி பெஸ்ட். இதுல நான் செலக்ட் ஆகல, ஆனா நீ செலக்ட் ஆகணும். ஓ, ஜோர்தார், நீங்க தான் நெக்ஸ்ட். மம்ம மியா எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் கடுப்பு ஏத்திட்டாங்க. ஒருத்தர்கிட்ட கூட ஆர்ஜி ஆகிறதுக்கான திறமையே இல்லையே. ஹலோ மேம், ஹலோ சார். சரி, பட்டைய கலப்புங்க பார்க்கலாம். இந்த நம்பர் 1 ரேடியோ சேனல்ல, இந்த நம்பர் 1 ப்ரோக்ராம்ல இந்த ஜோர்தார் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஹலோ சொல்லிக்கிறேன். வெளியில நல்லா மழை பெய்யுது, குளிர் காத்து அடிக்குது. நீங்க எல்லாரும் டீ சமோசாவோட என்னோட ப்ரோக்ராம கேட்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு அழகான பாட்டு குறையா இருக்குல்ல? அதை இப்பவே உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். உங்க மனசுல இருக்கிறது எனக்கு புரிஞ்சிச்சுதான்னு நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப அற்புதமா அமேசிங்கா இருந்துச்சு. என் மனசுக்கு இவர் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பேசினாரு, நல்லா இருந்துச்சு. நீ என்னோட லாங்குவேஜ்ல பேசின, இருந்தாலும் பரவாயில்ல. சொல்றதுக்கு வேற வார்த்தையில இருந்தானே அப்படி பேசின. என்னாச்சு? நிஜமாவே பாட்டையே கலப்பிட்டா. ஜோர்தார் நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டா. ஆமா, இது உண்மைதான். இவர் பட்டைய மட்டும் கலப்பல, நான் இவரோட வாய்ஸ கேட்டு ஃபேனாவே மாறிட்டேன். வாட் a வாய்ஸ்! இவரோட வாய்ஸ்ல ரொம்ப தெளிவு இருக்கு. I am speechless.
மம்ம மியா நம்ம 3 பேரும் டிசைட் பண்ணிட்டோம். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம சீக்ரெட் ஜட்ஜ் என்ன டிசைட் பண்ணிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மம்ம மியா ஜோர்தார், உன்னை நாங்க ஆர்ஜே வின்னரா அறிவிக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மம்ம மியா. அனி பனி பொப்பட் நான் ஆர்ஜவாயிட்டேன். உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நாங்க முன்னாடியே சொன்னோம்ல. இவங்களும் இதைத்தான் சொன்னாங்க, நான் ஆர்ஜவாயிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா ஜோர்தார், நாம 2 பேரும் மால்ல சந்திச்சோம் இல்ல? மம்ம மியா, இவர்தான் நம்மளோட சீக்ரெட் ஜட்ஜ். பின்னாடி மறைஞ்சு உட்காந்து இங்க நடந்த எல்லா ஆடிஷன்ஸையும் பார்த்தாரு. உன்னோட வாய்ஸ் நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், மால்ல உங்களை நான் கிண்டல் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. சில நேரத்துல இந்த மாதிரி தப்பு நடக்கிறது சகஜம் தானே. நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆர்ஜே ஆக போற. என்ன ஒரு நாளா? இப்ப இவன் ஆர்ஜே ஆகலையா? ஆர்ஜே ஆயிட்டான். இதுதான் அதுக்கான சர்டிபிகேட். இன்னையில இருந்து நீ வெறும் ஜோர்தார் இல்ல, ஆர்ஜே ஜோர்தார். என்ன புரிஞ்சுதா? மேடம் டாக்டரை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்திருக்காங்க? டாக்டர் பாலு, இந்த மருந்து எங்க மாமாக்கு கொடுத்தா சரியாயிடுவாரா? என் மாமாவோட ஹெல்த்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என் மருந்தால நிறைய பேரு குணமாயிருக்காங்க. மாத்திரை சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, எழுந்துக்குவாங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் என்கிட்ட எத்தனை நோயாளிகள் வர்றாங்கன்னு. இங்க வா. ஓஹோ, எங்கன்னா எங்க டேபிள் மேலயா ஏறி நிக்கிறது? வேண்டாம் வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துலயே இருங்க. அங்கேயே இருந்து இந்த மாத்திரையை வாங்கிக்கங்க. இந்த மாத்திரையை காலையில சாயந்தரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தரணும். அப்புறம் இந்த சிரப் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகே ஓகே, நான் இதை என் மாமாவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துடுறேன். பசங்களா நீங்க பாருங்க, இந்த மருந்த மாமா கிட்ட கொடுத்துருங்க. இந்த மருந்து ரொம்ப முக்கியமானது. சீக்கிரமா போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வரேன். போயிட்டு வரேன். நீங்க இருக்கும் போதே ஒரு டோஸ் மருந்து அவருக்கு கொடுத்துருங்க. இங்க வாங்க. இங்க வரட்டுமா இல்ல மாமாக்கு கொண்டு போய் மருந்து கொடுக்கவா? முதல்ல இங்க வா, நான் சொல்றதை கேளு, அப்புறம் போ. அப்புறம் மாமாவுக்கு புரிய வை. அப்ப சரி, நீங்க எதுக்கு மாமான்னு சொன்னீங்க? மாமாவை மாமான்னு சொல்லாம சித்தப்பான சொல்ல முடியும்? மாமா மாமா தானே. ஓ மாமாவா இருந்தா என்ன, ஏன் மாமாவா இருந்தா என்ன? இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியுமா? இந்த மருந்து மாமாவுக்கு. அப்புறம் நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. புயல் மாதிரி பேசுவதை நிறுத்து. அப்புறம் நான் சொல்றத தென்றல் மாதிரி கேளு. இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 வேளையும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த சிரப் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பூன் குடிச்சே ஆகணும். இப்ப கிளம்புங்க. இந்த மருந்தை சீக்கிரம் போய் மாமா கொடுங்க. என்னோட மாமாவுக்கா? ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட், ஸ்பூனோட கொடுத்தா எப்படி ஸ்பூன் வெளியில வரும்? உள்ள போய் மாட்டிக்காது? புடலங்காய் வாங்கிட்டு வானா பூசணிக்கான்னு சொல்லுவ நீ? மூளையே இல்லாதவன். வாழைப்பழம் முட்டாளுங்க எல்லாருக்கும் தலைவன் நீ. ஸ்பூனை கொடுக்க கூடாது, இந்த சிறப்பை கொடுக்கணும். புரிஞ்சதா? எனக்கு தெரியும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு. இருங்க, டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், புரிஞ்சிருச்சு. நாங்க சீக்கிரமா இந்த மருந்து எடுத்துக்கிட்டு மாமாவை பார்க்க போறோம். போயிட்டு வரேன் டாக்டர் பாலு. டாக்டர் பாலு சொன்னாரு இந்த மருந்து எங்க மாமாவுக்குன்னு. ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதெல்லாம் சரி, உங்க மாமாக்கு என்னாச்சு? அதுதான் சுத்தமா புரியவே இல்ல. 2 நாள் முன்னாடி பேசின நல்லாதான் இருந்தாரு. ஆனா மேடம் இதை உங்ககிட்ட கொடுத்து மாமா கிட்ட கொடுத்துரு, இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை அவங்க நேத்து உன் மாமா கிட்ட பேசியிருந்தா அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? அந்த மாதிரி நடந்திருக்கும். எனக்கு டென்ஷனா இருக்கு. வா போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். எல்லாருமே தள்ளி போங்க, ஓடி போங்க. வண்டியில பிரேக் இல்லவே இல்ல. ஓடுங்க ஓடுங்க. தள்ளுங்கடா. நீ நல்லா இருக்கல்ல? டாங்கி, நீ சைடுல தானே இருந்த, ஏன் பைக் முன்னாடி போன? ஆனா பைக்காரர் தானே சொன்னாரு பாதையில இருந்து விலகி போங்கன்னு. அதனாலதான் விலகி போயிட்டேன். அம்மா, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற நேரத்துல இவன் நிச்சயமா ஒரு எலியை தான் தேடி இருப்பான். என்ன புரிஞ்சுதா? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. ஆனா என் மாமாக்கு கொடுக்க வேண்டிய மருந்து அந்த மரத்துக்கு மேல மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் எடுத்துறேன், இரு.
எதுக்காக நீ தொங்கிட்டு இருக்க? சீக்கிரம் அந்த பையை எடு. அடே கழுத, அவன் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கிளை ரொம்ப மெலிசா இருக்கு. நம்ம முன்னாடி போனா இது உடைஞ்சிரும் போல இருக்கு. உடைஞ்சாலும் பரவாயில்ல, நீ போய் அந்த பைய முதல்ல எடு. டாங்கி, இந்த கிளையில நடந்து போனா உடைஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கேன், புரியாம பேசுறேன். இரு, நான் ட்ரை பண்றேன். அட, இது நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்றது? மாமாக்கு மருந்து கொடுத்தே ஆகணும். அந்த மருந்து பையை எடுத்தே ஆகணும். ஃபயர் ட்ரக், இது கண்டிப்பா நமக்கு உதவி செய்யும். நிறுத்துங்க நிறுத்துங்க. உங்க பொண்ணுதான் மேல எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுதான் மேல மாட்டிக்கிட்டு இருக்கா? எங்களுக்கு பூனெல்லாம் இல்ல, எங்க பை மாட்டிக்கிட்டு இருக்கு. உதவி செய்யுங்க. நாங்க மரத்துல இருந்து மருந்து எடுத்தாகணும். மருந்து எப்போ மரத்துல இருந்து உருவாக ஆரம்பிச்சது? அட, எங்களோட மருந்து பைய அங்க மேல மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா சந்தேகம், அதனாலதான் கேக்குறேன். சார், எங்க மாமாக்கு கொடுக்க வேண்டிய மருந்து அந்த மரத்தோட கிளையில மாட்டிக்கிச்சு. அதுக்கு நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணியாகணும். அப்ப நீங்க எங்களுக்கு போன் பண்ணல. பரவாயில்ல, சரி பரவாயில்ல. இந்த ட்ரக்க அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நான் நிப்பாட்டுறேன். நீ ஏனிய மேல ஏத்து. வாவ், என்னமா இருக்கு சீனரி. நீங்க ரசிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அந்த கிளைய கீழே விட்டுட்டீங்க. என்ன புரிஞ்சுதா? அட டேய், கீழே இறங்கு. ஐயோ, எப்படி இவ்வளவு மேல வந்த? அட்டடா, ஓடுங்க காலமாடு. அடே, அது மாமாவோட மருந்து. அது பின்னாடியே ஓடலாம் வாங்க. அட, வழி விடுங்க. அது அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம். ஐடியா. இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். அம்மா, அதுதான் என்னது இவ்வளவு வேகமா போகுது? என்ன குதிரை நினைச்சு சவாரி பண்றியா? நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஏன் மக்கள் உங்களை குதிரை நினைச்சிருக்காங்களா? யாரும் நினைக்கல, நீதான் நினைச்சிருக்க. என்னையும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் ஒரு பூனை தான், இருந்தாலும் மக்கள் என்ன கழுதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப எனக்கும் நான் கழுதுன்னு தான் தோணுது. எனக்கு அப்படிலாம் தோணல. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் யாருன்றது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். பைய கிடைச்சிருச்சு. வாங்க நம்ம போலாம், அவனை காப்பாத்தணும். அனி அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். மாமாவோட மருந்து கிடைச்சிருச்சு. சீக்கிரம் மாமா கிட்ட போய் இந்த மருந்தை கொடுத்துட்டு வந்துடலாம். எங்க மாமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ ஒண்ணும் பயப்படாத, மருந்து தான் இருக்குல்ல. இவருக்கு மருந்து அவசியமே இல்ல, இவர் நல்லா தான் இருக்காரு. உனக்கு டாக்டர் பாலுவோட புத்தி அதிகமா என்ன? அது அதிகமோ கம்மியோ நீ எப்ப சொல்லுவாங்க? மூளை இருந்தா தானே. எனக்கு தான் மூளையே இல்லையே. சரி, தேவையில்லாம யோசிக்காத. மேடம் மாமா கிட்ட கொடுக்க சொல்லி மருந்து கொடுத்தாங்கல்ல, அது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஹலோ, நீங்க என்ன சொல்றீங்க மாமா? மருந்து இன்னும் உங்க கைக்கு வந்து சேரலையா? வரலையே கண்ணு, நான் இங்க வாசல்லே தான் நிக்கிறேன். மாமா, உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். அட, நீங்களா? உங்களை சந்திக்கணும் தான் நான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்காக ஏதாவது நல்ல பொருளாதான் கொண்டு வந்திருப்பீங்க. மறந்தா? இந்த மருந்தை எதுக்காக எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க? நான் தான் நல்லா இருக்கேனே. என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? சொன்னல, இவர் நல்லா தான் இருக்காருன்னு. மருந்து வேற ஏதாவது ஒரு மாமாக்கு தான் கொடுக்க சொல்லி இருப்பாங்க. அவர் மருந்து சாப்பிட பயப்படுறாரு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடிக்கிறாரு. அதுக்கு தானே மேடம் சொன்னாங்க அவங்க ஒரு டோஸ் சாப்பிடுறத பாத்துட்டு வாங்கன்னு. என்ன புரிஞ்சுதா? இல்ல, நான் எதுக்கு மருந்து சாப்பிடணும்? எனக்கு மருந்து தேவையே படாது. மாமா ப்ளீஸ் மருந்தை சாப்பிடுங்க. உங்க நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். ஆமா மாமா. என்னது அப்படியா?
நான் உங்களுக்கு மருந்து தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு தேவையில்லை. ஏய். ஜோர்தார் கைய நல்லா நீட்டு. எனக்கும் தான். என்னை விட்டு தொலைங்கடா. கண்ணு இங்க யாருமே இல்லையேமா. நீ யாருகிட்டமா மருந்து கொடுத்து அனுப்பிச்ச? ஹனி பனி ஜோர்தார் பாப்பட் கிடைச்சிட்டாங்க. மாமா கேளுங்க மாமா. இவர மருந்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நாம மருந்து சாப்பிடுவோம் போல இருக்கு. வாய மூடு. அவர் முதல்ல பொடி. என்னை விட்டுருங்கடா. மருந்து சாப்பிடுறீங்களா? எனக்கு இந்த மருந்தெல்லாம் வேணாப்பா. காப்பாத்துங்க. இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க இந்த மருந்தை குடிச்சே ஆகணும். ஹனி பனி ஜோர்தார் பாப்பட் நீங்க எல்லாரும் இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னோட மருந்து எங்க? உங்களோட மருந்தா? நீங்க டாக்டர் பாலு கிட்ட இருந்து தானே வாங்கிட்டு வந்தீங்க. அப்படின்னா உங்க மேடம் அந்த மருந்து எனக்காக தான் அனுப்பியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க உங்க மருந்து. தேங்க்யூ பசங்களா. கண்ணு மருந்து கிடைச்சிருச்சு. நல்லதா போச்சு. இந்த மருந்த உங்க மாமாவை குடிக்க வைக்காம விட்டோமே. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல ஜோர்தாரோட மாமா நல்லாதான் இருக்காருன்னு. சாரி, டாக்டர் பாலு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. அதனால உங்களுக்கு தான் மருந்துன்னு நான் நினைச்சிட்டேன். பரவாயில்ல விடு. என் மருமகனுக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா? இத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் நண்பர்களுக்கும் என் மேல அக்கறை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பாசக்கார பசங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.